டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தமிழகம் முழுவதும் இறைச்சிக்கு ஒரே விலை நிர்ணயம் என்ற செய்திகளுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறைச்சிகளுக்கு ஒரே விலை நிர்ணயம் தொடர்பாக ஆராயப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த செய்திக்கு மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். தமிழகம் முழுவதும் ஆடு அதே போல கோழி போன்ற இறைச்சிகளுக்கு தமிழக அரசே விலை நிர்ணயம் செய்ய இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த தகவலுக்கு அரசு அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் எப்படி காய்கறி சந்தைகளில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடுகிறதோ, உதாரணத்துக்கு கோயம்பேடு மார்க்கெட், அதே போல திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட், இப்படி ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுகளிலே வெங்காயம், தக்காளி என எடுத்துக்கொண்டால் கூட ஒவ்வொரு ஊரிலும் விலை மாறும். அதை நாம் செய்திகள் மூலமாக எந்தெந்த மாவட்டத்தில் அல்லது எந்தெந்த புகழ்பெற்ற சந்தைகளில் இந்த காய்கறி பழங்களுடைய விலை என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். அதே போல தமிழக அரசினுடைய கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் ஒரு புதிய செயலி ஒன்று உருவாக்கப்பட இருப்பதாகவும் அந்த இணையதளத்தின் வாயிலாக சென்றும் கூட நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அந்த துறையினுடைய செயலாளர் சுப்பையன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இனி திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் புகழ்பெற்ற சந்தைகளில் ஆட்டு இறைச்சி எவ்வளவு விலை, நாட்டுக்கோழி அதனுடைய விலை எவ்வளவு இருக்கின்றது என்றால் நமக்கு தெரியும். ஆட்டுக்கறியை சென்னையில் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு மாதிரியாக இருக்கின்றார்கள். 700 ரூபாய் தொடங்கி 1100 ரூபாய் வரை ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு விலைக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். எனவே எந்தெந்த பகுதிகளில் அல்லது எந்தெந்த மார்க்கெட்டுகளில் புகழ்பெற்ற அந்த சந்தைகளில் எந்தெந்த இடங்களில் எவ்வளவு விலைக்கு விற்கிறார்கள் என்பதை பொதுமக்களும் வியாபாரிகளும் அதே போல ஆடு அந்த கோழி போன்றவற்றை வளர்க்கக்கூடியவர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த தகவல் பலகை உருவாக்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த கறியை இவ்வளவு விலைக்குத்தான் விற்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம் தங்களுக்கு இல்லை, அவ்வாறு தாங்கள் செய்ய போவது இல்லை என்றும் அதிகாரி சுப்பையன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே விரைவில் இந்த தகவல் பலகை செயல்பாட்டுக்கு வந்தவுடன் இறைச்சி பற்றிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் அல்லது ஒவ்வொரு சந்தையிலும் இருக்கக்கூடிய விலை நிர்ணயத்தை மட்டும் அல்லது விற்கக்கூடிய அந்த விற்பனை விலையை மட்டும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் பலகையாக அந்த இணையதளம் செயல்பட போகிறது என்ற தகவலை சுப்பையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.